வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப லேட் ஆகிடுச்சுல, ஸோ எல்லாருக்குமே ஈத் முபாரக். ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ லேட் ஆகிடுச்சு. கிடச்ச அப்டேட்டை தூக்கி போடுறேன். மேபி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியலைன்னா முபாரக்குக்கு அடுத்த நாள் வந்து ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி திங்கக்கிழமை அப்லோட் பண்ணிடுவேன். நிறைய அப்டேட் டீட்டெயில் கிடச்சிருக்குது, வாங்க பார்க்கலாம். இப்போ டபிள்யூ வந்து யூரோப் கண்ட்ரியில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷோவை நடத்திட்டு வராங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதோடைய ஃபைனல் ரா வந்து இந்த வாரம் நடக்க போகுது. ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது அதை தொடர்ந்து ஃபைனல் லைவ் ஷோவை இன்றைக்கி நடத்தியிருக்கிறாங்க. அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குது. அண்ட் மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா குந்தர் அவருடைய ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை சிஎம் பாங்குக்கு அகேன்ஸ்ட் தான் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. டபிள்யூபிள்யூ இந்த லைவ் ஈவெண்ட்டில் ஒன்று செத் ராலின்ஸ் கூட அல்லது சிஎம் பாங்க் கூட இவங்களுக்குள்ளேயே இந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் டிஃபர் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பல ஸ்டோரி நடத்திட்டாங்க, பல மேட்சஸும் நடத்திட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே சக்கத்தாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங், நல்லாவே கொண்டு போனாங்க. இந்த மேட்ச்சில் குந்தர் வந்து அவருடைய ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைனலி ரீடைன் பண்ணிட்டாரு. ரீடைன் பண்ணதுக்கப்புறமா சிஎம் பங்க் தோற்று போயிட்டார்ல, அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை அப்படியே கையில் கொண்டு வந்து குந்தர் கிட்ட கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மூமெண்ட்லாம் பார்க்கறதுக்கு மங்கமாக இருந்தது. கவலைப்படாதீங்க பங்க், கண்டிப்பாக இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு தான். கண்டிப்பாக 2025 இந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் உங்கள் பக்கம் வரும். அது சம்மஸ்லாமா அல்லது அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் பக்கம் போகிறீங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் சிஎம் பங்குக்காக எழுதப்பட்டது. ஆனால் அது எப்போ அப்படின்னு தான் தெரில. நம்ம வடிவேலு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான், இவனுக்கு ஒரு சீட் அடியா பொய்யா சொல்கிற மாதிரி, அதில் ஒரு கப்பெல்லாம் எழுதிட்டு வருவார்ல, கப் அடிக்கும்போது பேரை நல்லா அடி அப்படின்னு சொல்லணும்னு அந்த மாதிரி இருக்குது போல இருக்குது. சரி, சிஎம் பங்க் ஃபியூச்சரில் சாம்பியன் ஆவார், பார்ப்போம், வெயிட் பண்ணி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த லைவ் ஷோவில் சிஎம் பாங்க் குந்தர் ரெண்டு பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பேசியிருக்கிறாங்க. அதாவது ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை குந்தர் ரீடைன் பண்ணதுக்கப்புறமா மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்தமை பாடியிருக்காரு. ஸோ அந்த ஊரில் வந்து ஃபேமஸான ஒரு ஆந்தம் போல் இருக்குது, பாட்டு பாடியிருக்காரு. அண்ட் சிஎம் பாங்கும் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மெயின் ஷோவில் பார்க்க முடியாது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இது ஒரு லைவ் ஷோவில் நடத்தினால ஒரு ஹீல் ரெஸ்லர் ஃபேஸ் ரெஸ்லர் ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இருக்க மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு கூத்துனா குந்தர் ஹீல், சிஎம் பாங்க் ஃபேஸ், ரெண்டு பேருமே ஒன்றா இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் குந்தருக்கு பயங்கரமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இது மெயின் ஷோவில், அதாவது ராஸ் மேட்டோவில் இப்படி கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்போ டோட்டலி மாறுறாங்க. ஒருவேளை டபிள்யூ இந்த ஃபேக் சவுண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ, மேபி இருக்கலாம். அண்ட் குந்தர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டாரு. லைவ் ஷோவில் மற்றும் ஆஃபேரில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குற குந்தர் மெயின் ஷோவில் ஏன் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மாதிரி ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வச்சிருக்காருன்னு தெரியல. அண்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு முன்னாடி ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வச்சிருந்தார்ல, அப்போ அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மாதிரி வச்சிருந்தாரு. இப்போ ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக வச்சிருக்காரு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பெண்டாவாக இருக்கட்டும், லிவ் மார்கனுக்கும் ரேக்கல் ராட்ரிகஸ் இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்சை தான் திருப்பி நடத்தினாங்க. மற்ற மேட்சஸ் தான் உருப்படியாக எதுவுமே நடக்கலை, எல்லாம் பார்த்து முடிச்சு அழிச்சு மேட்சஸ் தான். டபிள்யூபிள்யூ வந்து இப்போ ஸ்மாக்டவுனை பார்த்தீங்கன்னா 3 hours நடத்திட்டு வராங்க. இது வந்து எப்போ 2 hours ஆக்குவாங்க அப்படின்னு தெரியல. இப்போ டபிள்யூபிள்யூ எம்பாயர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 3 hour ஷோ அப்படிங்கிறது ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஆக்சுவலி ஸ்மாக்டவுன்னா 2 hours ஃபேன்ஸ் பார்த்து முடிச்சுட்டாங்க. இப்போ 3 hours கொண்டு போயிருக்கிறாங்க. இதில் சில நேரத்தில் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு 2-3 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனில் அடுத்த 1 hour நாங்கள் எப்படி பிக் பண்ணுறது, 1 hour எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற நினைப்பே டபிள்யூபிள்யூக்கு வருதான். அண்ட் ட்ரிபிள் ஹெச்சும் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் இதாகிட்டு இருக்காராம். ஸோ டபிள்யூபிள்யூக்கு பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பழையபடி ஸ்மாக்டவுன்னா 2 hours ஆக்கிருங்க, அல்லது நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி 2.5 hours ஆக்கிருங்க அப்படின்னு. என்னை பொறுத்தவரை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனை 1-2 hours ஆக்கலாம். அது நல்லாவே இருந்தது, ஃபாஸ்ட்டாக எல்லாமே முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல நல்லா இருந்தது. அந்த 2 hours ஸ்மாக்டவுன் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இப்போ 3 hours அப்படிங்கிறது எப்படி சொல்ல தேவையில்லாமல் 3 hours ஆக்கிட்டாங்க. அதனால் இழுத்துட்டே இருக்கிறாங்க, வேணுக்குன்னே இழுத்துட்டே இருக்கிறாங்க. அதுதான் போர் அடிக்குது. மற்றபடி ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு மாதிரி 2.5 hours, அதாவது 2.5 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணலாம். அது நல்லா தான் இருக்கும். அண்ட் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஷீல்டு டீமை பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு ஐகானிக் டீம். ஸோ அந்த டீமோடைய ஒரு பேஸை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அவெஞ்சர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. எஸ், டபிள்யூபிள்யூ வந்து வித்துட்டாங்க. இப்போது என்ன கிடச்சிருக்குன்னா நெக்ஸ்ட் பார்ட்டாக அவெஞ்சர்ஸ் வந்து ஒரு மூவி ஒரு ஷூட் பண்ண போகிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ எண்டு கேமோட அவெஞ்சர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ கிடச்சிருக்கு செய்தி பற்றி அவெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த செய்தி நடக்க போகுது. ஸோ அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஷீல்டை வந்து அவங்க நடிக்க வைக்க போகிறாங்களாம். ஷீல்டுக்குன்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் டொமன்சி அந்த எபிசோட் இதில் வந்து ஷீல்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் கொடுத்துருக்காங்களாம். அதாவது ஷீல்டில் இருக்கிற ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ் மற்றும் டீன் ஆம்ப்ரோஸ் 3 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. ஸோ உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்க போது. அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிறதுனாலே சூப்பர் ஹீரோஸ் தான். மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் ஒரு சூப்பர் ஹீரோஸாக வர வாய்ப்பு இருக்குது. அதாவது ஷீல்டு உலகத்தை காப்பாற்ற வர்றதுக்கு ஒரு ஷீல்டு அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கலாம். ஸோ இவங்க படம் முழுக்க நடிக்க போகிறது கிடையாது, ஒரு சின்ன சீனுக்காக மேபி இந்த படத்தில் ஏதாவது ஒரு ஆபத்தான கிட்டையில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணதுக்காக இந்த ஷீல்டில் இருக்கிற 3
3 பேரும் வரலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு அப்புறமா ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ் மற்றும் டீன் ஆம்பரோஸ் ஒன்று சேர போகிறாங்க. ஆனால் WWE இல்லை, படத்தில் சேர போகிறாங்க. படம் வரும்போது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அது படம் வரதுக்கு எப்படி 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் தான் பண்ணணும். ஸோ அண்ட் கைஸ், நம்ம ஃபைனலி உங்கள் ரோமன் ரெயின்ஸ் வந்து சினிமாவில் பார்க்க போகிறீங்க. அதுவும் ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டரை பார்க்க போகிறீங்க. ராக்கும் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஹீரோ கேரக்டர் நம்ம ஃபேம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது பிளாக் அடம்லாம் ட்ரை பண்ணார். பட் அந்த படம்லாம் ஃப்ளாப் ஆகிட்டு. ஸோ அந்த மாதிரி அமைதா இல்லாட்டா இவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைதா அப்படிங்கிறத சிறிது நாட்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் காய்ஸ், நீங்கள் டீன் ஆம்பரோஸ், செத் ராலின்ஸ், ரோமன் ரெயின்ஸ் 3 பேரும் படம் நடிக்க போகிறாங்க. இதில் நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக காட்டுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரிக்கோஷீட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். அண்ட் சமதா இர்வானி 2 பேருமே சேர்ந்து இப்போ சமீபத்தில் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்களாம். நீங்கள் கேட்கலாம், ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. நான் கூட அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் எனக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணலையா, இப்போ தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ நான் நினச்சேன் இதுக்கு முன்னாடியே இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒன்றா இருக்கிறாங்க. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவோம், ரிக்கோஷீட் அண்ட் சமதா இர்வானி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. பட் ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா, அதை இப்போ தான் ரிலீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டில் என்னடா நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கோடி ரோட்ஸ் அண்ட் ஜான்சனா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட் நடக்க போகுது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனுக்கும் ரியா ரிப்ளைக்கும் யோஸ்காய்க்கும் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இதில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பியாங்காவில் இருக்கிறாங்க. கொஞ்சம் வீட்டில் ஃபங்க்ஷன், அதனால் பார்த்தீங்கன்னா நர்வஸாக இருக்கிறேன், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ குந்தருக்கு இடையிலான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் லோகன் பால் அண்ட் ஏஜே ஸ்டைல் ரெஸ்ல்மேனியா சேலஞ்ச் பண்ண போகிறாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் ரோமன் ரெயின்ஸை பற்றியும் செத் ராலின்ஸை பற்றியும் பேச போகிறாரு. இதை தவிர்த்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான பிரான் பிரேக்கர் மற்றும் பெண்டா டேக் டீமாக இணைந்து ஜட்ஜ்மெண்ட் டே கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீம் மேட்ச் நட போகிறாங்க. இதெல்லாம் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டில் நடக்க போகிற மேட்சஸ். கோல்டுபர்க் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு மேட்ச் விளையாட போகிறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது கோல்டுபர்க் வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு போய் ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காராம். ஸோ அதை பார்த்த இப்போ கோல்டுபர்க்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்கள்ல, ரஸ்லராகவே இருந்தாலும் அவருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ இதை பார்த்த அந்த சின்ன சின்ன ரெஸ்லர்ஸ், ஸோ அதாவது இப்போ ட்ரைனிங் எடுக்கிற ரெஸ்லர்ஸ் கோல்டுபர்க் கூட ஃபோட்டோ எடுத்து கோல்டுபர்க் பழையபடி ரெஸ்லிங் ட்ரைனிங்கை ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத தான் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திருக்கிறாங்க. ஸோ கோல்டுபர்க் மீண்டும் ரெஸ்லிங் ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரெஸ்லிங் ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வராங்கன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா கண்டிப்பாக கோல்டுபர்க்கோட மேட்ச் எதிர்பார்க்கலாம். ஸோ நான் நினச்சேன் சம்மர்ஸ் டைமில் தான் சண்டை போடுவார் அப்படின்னு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடியே சண்டை போடுவார் போல இருக்குது. சில்லா ஃபேட்டு அப்படிங்கிற ரெஸ்லர் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ ரோமன் ரெயின்ஸுடைய கசின் ஒமாகாவோட புள்ள. ஸோ இப்போ அவருக்கு அடுத்ததாக ஒரு குழந்தை பிறந்திருக்குது. இதில் இன்னொரு விஷயம்னா அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சுருக்காருன்னா ஒமாகா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தையோட பேரை வச்சுருக்காரு. ஸோ அவரோட தந்தை பார்த்தீங்கன்னா போதை பழக்கத்தில் இறந்து போனார். ஸோ அப்படி இல்லாமல் நல்லபடியாக இருந்தால் சரி தான். ஸோ நான் சொல்லணும்னு சொல்லலை, அப்படி ஒரு தந்தை இருக்கக்கூடாது நான் போதை பழத்துக்காக அப்படி அதனால் சொல்கிறேன். சரி, மற்றபடி தப்பெல்லாம் நினைக்காதீங்க. ஸோ சில்லா ஃபட்டுக்கு அழகான குழந்தை பிறந்திருக்கு. கண்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் காய்ஸ், இன்னைக்கான ரசனிங் செயல் அவ்வளோதான். பிடிச்சி அழைக்காம பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாருக்குமே ஈத் முபாரக். நாளைக்கு ரா ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். கொஞ்சம் அவசரமாக பேசியிருக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க.